ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 21 பரதவம்சம் என்னும் 21ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். இந்த அத்தியாயம் துஷ்யந்த மகாராஜனின் மகனான பரத மகாராஜனின் வம்சத்தையும் ரந்தி தேவர், அஜமேடர் முதலானவர்களின் பெருமைகளையும் விவரிக்கிறது. பரத்வாஜரின் மகன் மன்யு எனப்படுவார். பிருகத்க்ஷேத்திரர், ஜெயன், மகாவீரியன், நரன், கர்கன் ஆகியோர் மன்யுவின் மகன்கள். இந்த ஐவரில் நரனுக்கு சங்கிருதி என்றொரு மகன் இருந்தார். அவருக்கு குரு, ரந்தி தேவர் என்ற 2 மகன்கள் இருந்தார்கள். ரந்தி தேவர் மிகச்சிறந்த ஒரு பக்தர் என்பதால் அவர் எல்லா ஜீவன்களையும் பரம பகவானுடன் உறவு கொண்டிருப்பதாகவே பார்த்தார். எனவே அவர் தமது மனம், வாக்கு, காயம் ஆகிய 3ஐயும் பகவானின் சேவையிலும் அவரது பக்தர்களின் சேவையிலும் முழுமையாக ஈடுபடுத்தினார். ரந்தி தேவர் மிகவும் மேன்மைக்குரியவராக விளங்கியதால் சில சமயங்களில் அவர் தமது சொந்த உணவை தானம் செய்துவிட்டு தமது குடும்பத்தினரோடு உண்ணாவிரதம் இருப்பார். ஒரு சமயம் ரந்தி தேவர் நீர்கூட பருகாமல் 48 நாட்களுக்கு உண்ணாவிரதம் மேற்கொண்ட பிறகு நெய்யால் சமைக்கப்பட்ட மிகச்சிறந்த உணவு அவரிடம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை அவர் உண்ண போகும் சமயத்தில் ஒரு பிராமண அதிதி அங்கு வந்தார். எனவே ரந்தி தேவர் அந்த உணவை உண்ணாமல் அந்த உணவின் ஒரு பகுதியை உடனே அந்த பிராமணருக்கு கொடுத்து விட்டார். அந்த பிராமணர் சென்றதும் ரந்தி தேவர் மிச்சமுள்ள உணவை உண்ணப்போகும் வேளையில் ஒரு சூத்திரன் அங்கு வந்தான். ஆகவே ரந்தி தேவர் மீதமுள்ள அந்த உணவை 2 பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை அந்த சூத்திரனுக்கு கொடுத்து விட்டார். மீண்டும் எஞ்சிய உணவை உண்ணப்போகும் வேளையில் மற்றொரு அதிதி அங்கு வந்தார். எனவே ரந்தி தேவர் மிஞ்சிய உணவையும் அந்த புது விருந்தாளிக்கு கொடுத்து விட்டார். பிறகு நேரையாவது பருகி திருப்தி அடையலாம் என்று அவர் எண்ணிய போது தாகத்தோடு ஒரு விருந்தாளி அங்கு வந்ததால் அந்த நேரையும் அவர் தானம் செய்துவிட்டார். இது தமது பக்தரை பெருமைப்படுத்துவதற்காகவும் பகவானுக்கு தொண்டு செய்வதில் ஒரு பக்தன் எவ்வளவு பொறுமையுடையவனாக இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காகவும் பரமபுருஷ பகவானால் நியமிக்கப்பட்டதாகும். ரந்தி தேவரிடம் மிகவும் திருப்தியடைந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் மிகவும் அந்தரங்கமான சேவையை அவரிடம் ஒப்படைத்தார். மிகவும் அந்தரங்கமான சேவையை செய்வதற்குரிய விசேஷ சக்தி பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஒரு தூய பக்தருக்கு அளிக்கப்படுகிறது. ஒரு சாதாரண பக்தருக்கு இத்தகைய விசேஷமான சக்தி அளிக்கப்படுவது இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 21 பரதவம்சம் என்னும் 21ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய். ஹரி போல்.